ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 452வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. நாங்கள் யாரோடு சேர்கின்றோமோ அவர்களுடைய குணம்தான் எங்களுக்கும் வரும். எங்களுடைய வாழ்க்கையும் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் சேருகின்ற இடத்தை வைத்து தீர்மானித்துக் கொள்ளலாம். அழகான ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது, அழகாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், நிலத்தியல்பான் நீ திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. நிலத்தியல்பான் நீ திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மை உடையதாகும். அதுபோலே மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு நீரானது எந்த நிலத்தில் சேர்கின்றதோ அந்த நிலத்தின் தன்மை உடையதாக மாறிவிடும். உவர் நிலத்தில் சேர்ந்தால் உவர் தன்மையாகிவிடும், நல்ல நிலத்தில் சேர்ந்தால் நல்ல நீர் ஆகிவிடும். அதே போன்றுதான் நாங்கள் யாரோடு சேர்கின்றோமோ அவருடைய குணம்தான் எங்களுக்கும் வரும், அவருடைய இயல்பு தான் எங்களுக்கும் வரும், அவருடைய நடைமுறை தான் எங்களுக்கும் வரும். அவர்கள் கெட்டவராக இருந்தால் நாங்களும் கெட்டு விடுவோம், நல்லவராக இருந்தால் நாங்கள் நல்லவராகி விடுவோம். அதைத்தான் இந்த குரல் அழகாக, அந்த முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு நிலத்தின் தன்மையுடையதாகிவிடும், அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நிலத்தின் பால் நீ திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். பார்ப்போமாக இருந்தால், சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். அதுபோலவே மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மை பெற்றதாகிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையின் சாரலைத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் யாரோடு சேர்கின்றோமோ, யாரோடு பழகின்றோமோ, யாரை நாங்கள் பின்பற்றுகின்றோமோ அவருடைய குணங்கள் தான், அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் எங்களையும் வந்து சேரும். ஒரு நீரானது, ஒரு மழை நீர், உதாரணமாக ஒரு மழை நீரை எடுத்துக்கொண்டால் அந்த நீர் வந்து எந்த நிலத்தில் விழுகின்றதோ அந்த நிலத்தின் தன்மைக்கேற்று அது மாறிவிடும். அது நன்னீராக இருந்தால் நல்ல நிலமாக இருந்தால் நன்னீராகவும், கெட்ட நிலமாக இருந்தால் கெட்ட நீராகவும் மாறிவிடும். அதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் யாரோடு சேர்க்கின்றோமோ அவர்களைப் போன்றுதான் நாங்களும் வருவோம், அந்த இனத்தைப் போலதான் அந்த இனத்துக்கு நாங்கள் மாறிவிடுவோம் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். அதுபோலவே மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. நிலத்தின் பால் நீற்றற்றாகும் மாந்தர்க்கு இனத்தின் பாலாகும் அறிவு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தான் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதனின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும் என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. இந்த நிலத்தின்பான் நீ திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்ற குரலுக்கான 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. நீர் எப்போதும் சுத்தமானதாகத்தான் இருக்கும். அது சேருகின்ற இடத்தை பொறுத்து தான் அதனுடைய தன்மை மாறுபடும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையும் அதே போன்று நாங்கள் நல்லவராகத்தான் இருப்போம். நாங்கள் யாருடன் சேருகின்றோமோ, எங்கே போய் நாங்கள் பழகுகின்றோமோ, யாருடன் நாங்கள் உறவாடுகின்றோமோ அவருடைய தன்மைக்கேற்றவாறு நாங்களும் மாறிவிடுவோம். நல்லவரோடு சேர்ப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் நல்ல பாதையில் இட்டு செல்வார்கள். நாங்கள் கெட்டவரோடு தீயவரோடு சேர்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் தீய வழியிலே தான் செல்லும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒரு நீர் எந்த நிலத்தில் சேர்கின்றதோ, நல்ல இடத்தில் சேர்ந்தால் நன்னீராகவும், கெட்ட இடத்தில் சேர்ந்தால் கெட்ட நீராகவும் மாறுவதைப் போலே எங்களுடைய வாழ்க்கையும், ஒரு இனமும், ஒரு மனிதனும் யாருடன் சேருகின்றாரோ அந்த இனத்தைப் போலே, அவருடைய கொள்கையைப் போலே மாறிவிடுவார் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யாரோடு சேர வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நல்ல வழியிலே செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நல்லவரோடு சேர வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.